இப்போ நீ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு தானே உனக்கான இன்சூரன்ஸ் காசை நீயே கட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்று எனக்கு ஒரு வாவ் மூமெண்ட் என்ன கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒன் ஆஃப் என்னோட கஸ்டமரோட பொண்ணு வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு அவனோட பொண்ணு வந்து ஃபோன் அடிச்சு மகேசக்கா பேசுறீங்களா அப்படின்னு ஏன் பேச சொல்லுங்கம்மா அப்படின்னோடனே நான் வந்து பேசுறேன்க்கா அப்பா சொன்னார் அவர் வந்து எனக்கு அந்த மெடிக் கார்டு தான் எடுத்திருக்காரா ஸோ நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் ஸோ என்ன வந்து சொந்தமாக லைஃப் பாலிசியோ இல்லை கிரிட்டிக்கல்னஸ் பாலிசியோ உங்கள்கிட்ட பார்த்து பேசிட்டு மாதம் மாதம் என்ன காசு கட்ட சொல்லிட்டாருக்கா அப்படின்னு லைக் இட் வாஸ் வெரி வாவ் மூமெண்ட் ஃபார் மீ. ஏன்னா சேல்ஸ்க்குங்கிறது வேற. ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம சமுதாயத்தோட முன்னேற்றத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா கேட்டிங்கன்னா நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதே பார்த்தீங்கன்னா தப்பாக நினச்சக்கூடாது. ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஓகே இதுதான் பெனிஃபிட், இதெல்லாம் கிடைக்குது, இதெல்லாம் நல்லது தான் நீங்கள் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா கூட சம்டைம்ஸ் வந்து லெட் மீ திங்க்லாம் இது இப்போதைக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்கிற ஒரு சூழ்நிலையை தாண்டி அப்பா ஆல்ரெடி மெடிக்கல் எடுத்துக்கிட்டு இருக்காரு, பொண்ணு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவர் வந்து நீ இப்போ உனக்கான இன்சூரன்ஸை நார்மலாகவே நிறையா வந்து சொல்ல இந்த பிளான் இருக்கீங்கன்னா நம்ம வந்து பாலிசி ரிவ்யூ சொன்ன பாருங்க. ஸோ பாலிசி ரிவ்யூவில் ஓகே நீங்கள் இதில் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வெரி யங் ஏஜ் அவங்க எடுக்கிறப்ப வந்து ப்ரீமியம் குறவாக இருக்கும், பெனிஃபிட் கூட இருக்கும். ஸோ அப்படி சொல்ல எடிட் பண்ணேன். அந்த பொண்ணு வந்து கரெக்டாக அது அவர் அப்பா ஃபாலோ பண்ணி வந்து என்கிட்ட கேட்டது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பாருங்க, சுற்றி உள்ளவங்க வந்து கண்டிப்பாக நீங்களும் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருந்தாலும் நீங்களே வந்து ஒரு கஸ்டமராக இருப்பீங்க, பெனிஃபிட் அடைஞ்சிருப்பீங்க. இப்போ என்னோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மாதம் வாரம் போய் அட்மிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜிஎல் இன்ஃபர்மேஷன் வரும், கிளைம்ஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ நிறைய பேர் வந்து அதோட பலன் அடைஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்களுமே வந்து ஒரு சுற்றி உள்ளவங்க வந்து அட்வைஸ் பண்ணலாம், சஜஷன் கொடுக்கலாம். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ, லைஃப் பாலிசி வெரி இம்பார்ட்டன்ட், கிரிட்டிக்கல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மெடிக்கல் கார்டு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ லெட் ஸ்ப்ரெட் குட் இன்ஃபர்மேஷன்ஸ் டு அவர் கம்யூனிட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும். ஓகே அப்பார்ட் ஃப்ரம் நம்ம சம்டைம்ஸ் இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கேட்குறப்ப அவங்க தாட் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. பட் நம்ம சுற்றி இருக்கிறவங்களோ இல்லை அதில் பலன் அடைஞ்சவங்களோ அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறப்ப வந்து அதோட இம்பாக்ட் வேறு மாதிரி இருக்கும், ஏன்னா அதோட ரிசல்ட்டும் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயம் எடிகேட் பண்ணுங்க. வெரி ஹாப்பி. ஏன்னா வேலைக்கு போனோடனே வந்து இந்த மாதிரி காடி வாங்கு, வீடு வாங்கு, காசு சேர்த்து, இல்லை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற சொல்கிற சூழ்நிலையில் ஒரு பேரண்ட் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டு சொந்தமாக இன்சூரன்ஸ் எடுத்து சொந்தமாக காசு கட்டு உனக்கு நான் அது அப்படின்னு சொல்லி அவர் என்கரேஜ் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ வெரி மச் மிஸ் சிஸ்டர்ஸ். கண்டிப்பாக வந்து பெஸ்ட் பிளான் வந்து பிள்ளைக்கு கொடுப்பேன். அண்ட் ஃபியூச்சரில் நிறைய பேர் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதை வந்து செய்வீங்க அப்படின்னும் நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச்.